ஹலோ விவர்ஸ், இன்றைக்கி அமிர்த கரைசல் நம்ம செடிகள் கொடுக்க போகிறோம். நம்ம என்ன செய்யணும், வாரம் 2 ஃபெர்டிலைசர் என்ன செஞ்சிடணும் செடிகளுக்கு கொடுத்தோம். ஏன்னா நம்ம தொட்டியில் வச்சுருக்கோம்ல, தரையில் இருந்தால் நிறையா அவங்களுக்கு சத்து கிடைக்கும். தொட்டியில் இருக்கலாம் நம்ம தான் என்ன செஞ்சணும், ஒவ்வொரு உரமாக கொடுக்கணும். நான் அமிர்த கரைசல் பற்றிய வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க வீடியோவை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அதான் இப்போ என்ன செய்ய போகிறேன், நம்ம செடிகளுக்கு கொடுக்க போகிறேன். இதை கொஞ்சம் ஊற்றிக்கோங்க, தண்ணியில் ஊற்றிக்கிட்டு நீங்கள் கலந்துட்டு என்ன செஞ்சுருங்க, செடிகளுக்கு கொடுத்துருங்க. இது வந்து இயற்கையான உரம். இது கொடுக்கறதுனால செடி என்ன செய்யும், நல்லா சிறப்பாக வரும். ஏன்னா எல்லாமே இப்போ நல்லா செழிப்பாக இருக்குது. எல்லா செடியுமே எனக்கு எல்லாமே இயற்கை உரம் கொடுக்கறனால தான். அதனால் அமிர்த கரைசல் ஒரு நாள் மீன் அமிலம், ஒரு நாள் தேர்மோர் கரைசல், இப்படி என்ன செஞ்சோன்னா நம்ம மாற்றி இயற்கை உரம் கொடுத்துக்கிட்டே இருந்தால் தான் சரி, மண் வந்து தரமாக சிறப்பாக இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க. தேங்க்யூ.